கம்யூனிஸ்டுகளுடைய சோகம் அல்லது தவறு, துன்பம், துயரம் என்னவென்றால், பெரியாரை கம்யூனிஸ்டுகள் அடையாளம் காண்பதற்கு 50 ஆண்டுகள் ஆகி போனது. காங்கிரஸ் செய்த கொடூரங்களை மன்னித்து 1980 நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்ற ஒரு முன்வெளிவை தொடங்கி வைத்தார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேல் ஒரு கோபம் உண்டு. இப்போ இருக்கு, காங்கிரஸுக்கெல்லாம் 10 சீட்டு எதுக்கு? இவர்கள் ஜெயிப்பது எதுவுமே காங்கிரசினுடைய எம்பிக்களாக ஜெயித்ததில்லை. திமுக கூட்டணியின் காரணமாக அவங்க வெற்றி பெற்று சென்றவங்க. அவங்களுக்கெல்லாம் 10 சீட்டு அனாவசியமும். ஸ்டாலின் ஏன் பிரதமராக வேண்டும் என்பது நமது ஆசை மட்டுமல்ல, அங்கிருந்து வந்திருக்கிற நம்முடைய வட மாநிலத்து கூலி தொழிலாளர்களுடைய ஆசையும் என்று நான் கருதுகிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புத்தகத்தை மேடையில் வெளியிடுறது கூப்பிட்டாங்க. அது மலையாளத்தில். எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது, பேச தெரியும். அதை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் இன்னும் படிக்கல. ஆனால் இங்கே பேசணுங்களை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுது. தோழர் உமாபதி ரொம்ப சிறப்பாக இந்த சூழல், அதாவது ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக ஆக வேண்டியது வெறும் ஆசை மட்டுமல்ல, அது இந்தியாவின் தேவை. அந்த சூழல் அதற்கான தேவைகளோடு காத்திருக்கிறது என்பதை மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் வெறும் அங்கே வீட்டிற்குள் கூட ஒரு அரசியலோடு வளர்ந்தார், அப்பாவை தலைவராக பார்த்தார், அவர் அடியொற்றி வளர்ந்தார் என்று அந்த தகுதிகளை பற்றி சொல்லும்போது சொன்னார். நான் ஒரு விஷயத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன் தந்தையின் சொல்லை மீற வேண்டும் என்று விரும்புகிறேன். காலத்தின் தேவை. ஐயா கலைஞர் அவர்கள் பிரதமராக வேண்டிய சூழல் வந்தபோது அவர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும், அது எனக்கு வேண்டாம் என்று தனக்கு வந்த வாய்ப்பை, தேவகவுடாவை பிரதமராக்கினார் கலைஞர் அவர்கள். இந்த முறை அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது கலைஞர் அவர்களின் சொல்லை ஸ்டாலின் அவர்கள் மீற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சொல்லியிருக்கிற புத்தகம், நாளை நடக்கிற விழாவில் யார் பிரதமர், அந்த பிரதமர் போட்டியில் ஸ்டாலின் அவர்களை கொண்டு சேர்க்கிற அல்லது அதற்கான சர்ச்சைகளுக்குள் செல்கிற புத்தகம் அல்ல. அதனால் நாளை காலையில் இது வேறு ஒன்று வரும்போது, இது ஏன் இப்படி நடக்கலை, நீங்கள் சொன்னீங்களா அது நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. இது அதை நோக்கிய ஒரு முன்மொழிவை வி ட்ரெவிடியன்ஸ் தொடங்கி இருக்கிறார்கள். நண்பர்களே, அடிப்படையில் நான் ஒரு கம்யூனிஸ்ட். ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளுடைய சோகம் அல்லது தவறு, துன்பம், துயரம் என்னவென்றால், பெரியாரை கம்யூனிஸ்டுகள் அடையாளம் காண்பதற்கு 50 ஆண்டுகள் ஆகி போனது. அதுதான் இங்கே பின்தங்கியதற்கு காரணம். நம்ம எந்த முதல்வர், எந்த சீஃப் மினிஸ்டர் உம்மன்சாண்டி, எந்த சீஃப் மினிஸ்டர் பினராயி என்று படங்களில் வைத்து கொண்டிருக்கும் போது வசனங்களை மலையாளத்திலிருந்து வந்த தோழர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் என் பிரதமர் ஸ்டாலின், என் தலைவர் பெரியார் என்று இங்கு சொல்லி சென்றது மிகவும் நெகிழ்வான செய்தியாக நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியலில் தனக்கென்று விருப்பு வெறுப்புகள் அல்லாது இருக்கின்ற, உழைக்கின்ற ஒரு இயக்கம் என்பதால் தான் இத்தனை ஆண்டு காலத்தை தாண்டி அது நின்று கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கொடூரம், மிசா கொடுமைகள், எமர்ஜென்சி கொடுமைகள் நடந்த பிறகு 1980 தலைவர் கலைஞர் அவர்கள் தனக்கும் தன் இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இழைக்கப்பட்ட காங்கிரஸ் செய்த கொடூரங்களை மன்னித்து 1980
நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்ற ஒரு முன்வெளிவை தொடங்கி வைத்தார். அந்த மிசாவை கலைஞர் மன்னித்ததும் திமுக மன்னித்ததும் தமிழகம் மன்னித்ததும் தான் அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியது என்பதை காங்கிரஸ்காரர்கள் மறந்துவிடக்கூடாது. அன்றைய சூழ்நிலையில் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் 39 இடங்களில் போட்டியிட்டு 37 இடங்களில் வென்றது என்பது வரலாறு. மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தோழர்களை நான் பேச வரல, திடீர்னு கூப்பிட்டாங்க. தலைப்போட்டி இருக்கான்னு தெரியல, நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். 2004 இதே போல சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் தேர்தலை சந்திக்கும் போது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், இந்திராவின் மருமகளே இந்தியாவின் திருமகளேன்னு சொன்னார். அன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சது. அன்றைக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40 இடங்களிலும் வென்றது. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 91 வந்து ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார். இவ்வளவு சீக்கிரத்தில் அதை மறந்து அவர்களோடு சோனியா அம்மையார் கூட்டணியில் இருக்கிறார் என்றெல்லாம் இங்கே இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்களெல்லாம் விமர்சனங்கள் வைத்தார்கள். அதையும் மீறி காங்கிரஸ் ஜெயித்தது 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் காரணமாக. மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அதே 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 காங்கிரஸ் இனிமேல் தலையெடுக்கவே முடியாது என்கிற சூழலில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கி ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காங்கிரஸை திமுக புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு கோபம் உண்டு, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேல் ஒரு கோபம் உண்டு. இப்போ இருக்கு, காங்கிரஸுக்கெல்லாம் 10 சீட்டு எதுக்கு? இங்கே போகிறோம் எவனும் நமக்காக பேச போகிறதில்லை. எந்த விஷயத்தை மாநில சுயாட்சி சார்ந்து எடுக்கிற போதிலும் முதல் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர் தான் அதுக்கு எதிராக பேசுவார். இவர்கள் ஜெயிப்பது எதுவுமே காங்கிரசினுடைய எம்பிக்களாக ஜெயித்ததில்லை. திமுக கூட்டணியின் காரணமாக அவங்க வெற்றி பெற்று சென்றவங்க. அவங்களுக்கெல்லாம் 10 சீட்டு அனாவசியமோ அப்படிங்கிறது தான் இப்போதும் நம்முடைய கருத்து. உமாபதி அவர்கள் சொன்னது போல இதை தாண்டி சிந்திப்பது தான் ஸ்டாலின் அவர்களுடைய. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரசுக்கு எதிரான அல்லது ஒரு குழப்பம் இருக்கிறது என்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக 10 பாராளுமன்ற தொகுதிகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை கார்த்திக் சிதம்பரங்களும் ஜோதிமணிகளும் தாக்கூர்களும் விஷ்ணு பிரசாத் தாக்கூர் அவர்களும் மறந்துவிடக்கூடாது என்று நான் இந்த அவையிலிருந்து எச்சரிக்கிறேன் அல்லது வேண்டுகோள் விடுக்கிறேன். அதாவது பிரதமர் பதவி எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, அது வரைக்கும் அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. தேவகவுடா தூங்கிட்டே இருந்தாருன்னா கூட நம்ம இவரோட எல்லாம் ஒப்பிட முடியாது. எடப்பாடியார் பிரதமர் ஆவார்னு சொல்றாங்க, கொடூரம். 36 அண்ணாமலை பிரதமர் ஆவார்னு சொல்றாங்க. ஏன்னா பிரதமர் பதவினா இவ்வளவுதான் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. அதை தாண்டி தகுதியுள்ள ஒரு வாய்ப்பும் தகுதியுள்ள ஒரு குரலும் எழுந்திருக்கிறது. அதை காலம் நிறைவாக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். இங்கே பார்க்கும்போதெல்லாம் நம்ம வட இந்திய தொழிலாளர்களை நம்ம எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம கூட சொல்கிறது, என்னைக்காவது ரேஷன் கார்டை கொடுத்து அவங்கள வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டாங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு, அதுவும் பிஜேபி கைக்கு போயிடும் அப்படின்னு தோழர் உமாபதி அவர்கள் சொன்னது போல, தோழர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல, அந்த பல வட மாநிலங்களில் மாற்றம் வருகிறது என்றால் இந்த மாதிரி திராவிடன்ஸ் எந்த அளவுக்கு இந்தியிலையும் மலையாளத்திலையும் புத்தகம் போட்டு செஞ்சாங்களோ அதை அனைத்தையும் படிக்க தெரியாமல் இங்கு கூலி தொழிலாளர்கள் வந்திருக்கிற அந்த தம்பிகள், அந்த தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பதை நானும் வழிமொழிகிறேன். இங்கே பார்த்துட்டு போய் தான் வேறொரு உலகம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நம்மெல்லாம் அடிமையாக பின்தங்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு ஒன்று இருக்கிறது, இங்கே ஸ்டாலின் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள்தான் போய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். எனவே ஸ்டாலின் ஏன் பிரதமராக வேண்டும் என்பது நமது ஆசை மட்டுமல்ல, அங்கிருந்து வந்திருக்கிற நம்முடைய வட மாநிலத்து கூலி தொழிலாளர்களுடைய ஆசையும் என்று நான் கருதுகிறேன். காலம் முன்மொழிந்ததை வருங்காலம் நடத்தி காட்டட்டும். நன்றி, வணக்கம்.